தமிழ் நாதன் மீடியாவின் நன்றிகழ்ந்த வணக்கம். இன்னைக்கு 19 ஏப்ரல் 19 இன்னைக்கு நடந்த எலெக்ஷன். எலெக்ஷனாயா வச்சுருக்கீங்க? போகிற கலவர பூமி மாதிரி என்ன ஓட்டு நடத்துகிற லட்சமாக இது? ஒரு பக்கம் தேர்தலவே புறக்கணிக்கிறாங்க. ரோடு போடல, அது போடல, இது இல்லை, இந்த சலுகை இல்லைன்னு. ஒரு பக்கம் ஓட்டு பெட்டி ரிப்பேரு, அப்புறம் சரி பண்ணி அப்புறம் ஓட்டு. ஒரு பக்கம் மிஷினில் ஓட்டை விழுக மாட்டேங்குது. இப்படி பல பிரச்சனைகளை வச்சு ஒரு எலெக்ஷனை இப்படியா நடத்துறது? என்ன ஒரு அலும்பு! உலக நாடு வல்லரசு அமெரிக்கா பல நவீனங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கே மனுஷன் பறந்துக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி பயங்கரமான நவீனங்கள். சுகாதாரத்தில் ரொம்ப நம்பர் 1 இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அவ்வளவு சுத்தம் சுகாதாரம். இப்படியெல்லாம் இருக்கிற நாடு சீட்டு முறையில் போட்டு ஓட்டை போட்டு பெட்டியில் போடுறாங்க. பழைய முறை நம்மளாம் போட்டுக்கிட்டு இருந்த பழைய முறை. அந்த பழைய முறையை எடுத்து விட்டுட்டு பெரிய நவீனத்தில் வந்துட்டீங்களா? நவீனமாக வந்துட்டீங்க. அதான் இங்கே ரோடு எல்லாமே குப்பையா நாரி, குளத்துக்குள்ள எல்லாம் மனுஷன் கை வச்சு கழுவ முடியாது, குளிக்க முடியாது. போகிற சாக்கடை தண்ணியாக விட்டு, கழிவு நீர்களையாக விட்டு, ஒவ்வொரு ஊர்லேயும் குளங்களை பாரு, ஆறுகளை பாரு, ஆற்றுல மணல் இருக்கிற மணலாக இருக்குது. போகிற சாக்கடை தண்ணி தான் நிற்கிது. ஒரு ஆற்றுக்குள்ளே போய் குளிக்க முடியும், ஒரு குளத்துக்குள்ளே போய் குளிக்க முடியும். இல்லை, அந்த குளத்தை தூர் வாரி எடுத்துருக்கீங்க. அந்த தூர் வருவாங்களே, அதெல்லாம் உங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. குளமும் பார்த்தா ரோடும் பார்த்தா சமமாக இருக்குது, பேர் பார்த்தா குளமாமா. இப்படியெல்லாம் பிராடு, குளத்தை தூர்வாரன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு, நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு, அது இந்த அரசாங்க இதில் ஊழியராக போட்டிருக்காங்க. ஒரு தமிழ் எழுத்து ஒழுக்கமாக தெரியாது, வேலையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. சரியாக படிக்காதவங்களெல்லாம் கொண்டு வந்து ஸ்டாஃபில் உட்கார வச்சு அவங்களாம் வேலை செய்கிறாங்க. அட்டூழியம். என்ன வேலை செய்கிறாங்க? டிஎன்பிசின்ற ஒரு படித்து பாஸ் பண்ணா வேலைன்ற, அது எப்படி பாஸ் பண்ணி வந்தான்னு யாருக்கு தெரியும்? நல்லா படித்து மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் வேலையை காணும். சும்மா மார்க் எடுக்காதவங்களாம் வேலையை போட்டிருக்கா. அது எப்படி போட்டல? எப்படி போட்ட? எல்லாரும் ஏமாத்துறத்தனம், திருட்டுத்தனம், மக்களை ஏமாத்துறது. தமிழ்நாடு மாதிரியா இருக்கு. போகிற எங்கே பார்த்தாலும் குப்பையாக கிடக்குது, சாக்கடை தண்ணியாக இருக்குது, நாரி நாட்டம் அடிச்சு போச்சு. இந்த லட்சணத்தில் நவீனத்தில் வந்துட்டீங்களோ? ஓட்டு போடுறதில்ல, மக்களை ஏமாத்துறீங்களோ? நானும் போய் ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டேன். அந்த சாவடியில் என்ன தெரியுமா, குண்டு விளையாடுற பசங்க மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. போய் எல்லாம் ஓட்டு சீட்டில் எல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் ஓட்டு போட போகிறேன். பட்டன் அமுத்துறேன். அந்த பக்கத்தில் இருக்க மானிட்டரில் அந்த ஓட்டுடைய படம் விழுந்துருச்சு. நான் எதுக்கு அமுத்துறேன்னா அதுக்கு விழுந்துருச்சு. எந்த சின்னமும் சொல்லக்கூடாதுல்ல, விழுந்துருச்சு. விழுந்தோடனே அப்புறம் ஒரு சிக்னல் காமிச்சு ஒரு சவுண்டு கேட்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சவுண்டு இல்லைல்ல. அந்த சவுண்டு இல்லைன்னொடனே அங்கே இருக்கிற அதிகாரிலாம் அலர்ட் ஆகி, அங்கே வேலை செய்கிறவங்களாம் அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் அலர்ட் ஆகி, சவுண்டு வந்த பிறகு தான் நீங்கள் கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் விழிப்புணர்வோடு நிற்கணும். அங்கே என்னென்ன குண்டு பசங்க உட்கார வச்சுருக்காங்க. 10 பேருக்கு சொல்கிறாங்க, 10 பேருக்கு சொல்கிறது இல்லை. அப்புறம் அதோட விட்டுறது. அவங்க மாதிரி சவுண்டு வரலன்னா சரி அமைச்சு விட்டு அவங்க மாதிரி போய்கிட்டே இருக்கிற மாதிரி. நானே அப்படித்தால வந்தேன். நான் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். மானிட்டரில் வந்துருச்சு ஓட்டு. ஆனால் இங்கே உள்ள லைட் எரியல. எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது பட்டனை? என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கணுன்னா அப்படியே பொம்மை மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்குறாங்க, ஏதோ ஊதியை போட்டு வச்ச மாதிரி. என்னங்க நாடு தமிழ்நாடு, கன்றாவதி. இப்படிலாம் இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கு? ரொம்ப அநியாயம். ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப மானங்கட்ட குழப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் மக்கள் இது செய்யல அது செய்யலன்னு ஒரே குறைபாடு. ஆட்சியில் மக்கள் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையில? இல்லை, மக்கள் சம்பாதிக்கிறாங்க இல்லையோ, நல்ல ஒரு ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியில் உட்கார்ந்தாலும் ராசியில் நாடு நல்ல செழிப்பாக இருக்குது, வானம் பொழியுது, நல்லா பூமி நல்லா விளையுது. இப்படியெல்லாம் ஒரு ராசி இருக்க வேணாமலே? கன்றாவி பிடிச்ச மாதிரி எப்படியா இருக்கிறது? கிளம்பி பிடிச்ச மாதிரி
எங்க பார்த்தாலும் பாவம் மக்கள் பைத்தியம் முடிச்ச மாதிரியே சுத்துற மாதிரி விட்டீங்களே. அதை விட போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா போலீஸ்காரங்க எல்லாம் நல்லா நிமிந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஏது என்ன என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க வந்துட்ட, நீ அப்படியா இப்படியா அவன் கேள்வி கேட்கறதுல அவன் ஓடி போயிருவான். சார் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டாம்டா அப்படின்னு ஓடி போற மாதிரி இப்படியெல்லாம் அக்கிரமெல்லாம் பண்ணுனா இது என்னையா நாடு? கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன ஏது அப்படின்னு தனியாக விசாரிச்சு அந்த விசாரணைக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அப்படிலாம் நடவடிக்கை எடுத்து ஒன்றும் கிடையாதுல்ல. ஏதோ எல்லாம் விளையாட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசாங்க ஊழியரை ஒன்றுமே சரியில்லை. பணம் கொடுக்குறவனுக்கு திருடனுக்கு தகுந்த சாதகமாக வேலை செய்கிறாங்க. எல்லாரும் பணம் வச்சிருக்க முடியுமால? உண்மையாக வாழ்றவன் பணத்தை வச்சு தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா? அப்போ பணம் இருந்தால் தான் சாதிக்க முடியும். உண்மைக்கு மதிப்பு இல்லை, சத்தியத்துக்கு மதிப்பு இல்லை. நாரத்தனமாக ஆக்கிவிட்டீங்களா இல்லை தமிழ்நாட? என்னால இப்படியா ஆக்குறது? அலும்புல எனக்கு ஒன்றும் புரியல. மக்களை எந்த நிலைமையில கொண்டு போய் விடுவீங்கன்னு தெரியாது. இப்பயே 90% போச்சு. இனி 10% இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு சுடுகாட்டில் ஓட்டு போச்சிருவீங்க போல இருக்கு. மொத்தமாக தூக்கி எல்லாம் குழியில ஓட்டு புதைக்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க. எங்க பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு, நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை ஒரு தொழிலா செய்யற ஒரு கோஷ்டியை, திருட்டு கோஷ்டியை ஊருக்கு பரப்பிட்டுருச்சுங்க. திருட்டு கோஷ்டியை ஒவ்வொரு ஊர்லயும் போய் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்றது, நிலங்களை அபகரிக்க வேண்டியது, அப்புறம் இன்னொரு ஆளுக்கு விற்க வேண்டியது. அதுவும் பாருங்க சட்டத்துல 3 பேருக்கு எழுதி வச்சுட்டா முடிஞ்சு வச்சா. அப்புறம் பேசக்கூடாதா? அது திருட்டு சொத்தாவே இருந்தாலும் பேசக்கூடாதா? என்னாலே சட்டம், கன்றாவதி சட்டம். அவன் சொத்து அவன்கிட்ட இருக்கான்னு பார்த்துருக்கியா? சொத்தை பறிகொடுத்தவே ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சு வச்சிருக்கிற. அதை போய் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரர் அந்த காக்கி சட்டையை போட்டு அப்படியா இப்படியா கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவன் உண்மையா சொல்றானா இல்லை பொய்யா சொல்றாங்களா இப்படின்ற ஒரு விசாரணை எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களை பார்த்து அதை படிச்சு அதுக்குள்ள நியாயங்களை எடுக்கணும். அதை கொண்டு போய் கோர்ட்ல சமர்ப்பித்து அந்த நீதிபதி முன்னாடி சமர்ப்பித்து அந்த நீதிபதிகிட்ட அந்த கோரிக்கையில கொடுக்கணும். அப்பத்தான் பாதிக்கப்பட்டவன் நல்ல முறையில தப்பிச்சு அவனை வாழ்வாதாரம் உயரும். இது பாதிக்கப்பட்டவனை அப்படியே சாகடிக்க வேண்டியது. திருடனை பணத்தை கொடுத்துட்டா அவங்க சாதகமாக்கிறது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல ஓட்டு போறது விஞ்ஞான முறையில ஓட்டு போடுறாங்களா? அவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள் எத்தனையோ நவீனங்களை கொண்டு வந்து அந்த ஊர்கள்லாம் பார்த்தா ரோடுகள்லாம் எவ்வளவு சுத்தம் இல்லை. ஒரு பேப்பர் போடக்கூடாது. சட்டங்கள் எவ்வளவு ஒழுக்கமான சட்டங்கள். அந்த சட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிற அளவுக்கு மக்களுக்கு அங்க பயன்படுது. மக்களை அந்த அளவுக்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த வழியில கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அங்க உள்ள சுகாதாரங்கள்ல கழிப்பறை எடுத்துக்கல. வேற ஒண்ணு வேண்டாம்ல, கழிப்பறை எடுத்துக்கு. கழிப்பறை எப்படி வச்சிருக்கிறாங்க? நீட்டா ஒரு பக்கம் கொண்டு போய் அதை உரமா தயார் பண்ணி பாக்கெட் பண்ணி அதை விவசாயத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய சுகாதாரத்தோட நவீனம். இதெல்லாம் கொண்டு வராம நீ ஓட்டு போறதில்ல, ஒரு ஆட்சியில நிக்கிறதுக்காக ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இந்த பட்டன் அழுத்து, அந்த பட்டன்ல சவுண்டு வரும், இந்த பட்டனுக்குள்ள வரும், நீ அமுத்துற படம் பக்கத்துல ஒரு திரையில வரும், என்னன்னு சொல்லி ஏமாத்துறல. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிட்டேன் கேட்டுக்க, நானும் தெய்வ பக்தி உள்ளவன் தான், தெய்வம் இருக்கு. ஆனா பொதுவா நான் பேசிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பொதுவா பேசக்கூடிய வார்த்தை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த ஆன்மீகத்துக்குள்ள கலர்களை கட்சிக்காரங்க பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஆள் காவியை வச்சுக்கிற, ஒரு ஆள் புளுவை வச்சுக்கிற, ஒரு ஆள் மஞ்சளை வச்சுக்கிற, ஒரு ஆள் பச்சையை வச்சுக்கிற, எல்லாம் கலர் கலரா ஒவ்வொரு ஆன்மீக கலர்களை வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் சேர்த்திக்கிட்டு நான் ஒவ்வொன்று மதங்களையும் ஒரு இனங்களையும் சொல்லிக்கிட்டு அந்த துணியை ஆன்மீகத்துக்குன்னு உரிய துணி அதை நீ கட்சிகளுக்கு பயன்படுத்துற. அப்ப நான் இப்போ ஆன்மீகத்துலதான் இருக்கிறேன். நான் எந்த கட்சியும் இல்லை. நான் நீ நினைக்கிற மாதிரி நான் வேற எந்த கட்சியில நாங்க இல்லை. நான் ஒரு ஆன்மீகம். நானும் காவி வெட்டி இருக்கிறேன், மஞ்சள் துண்டு போட்டிருக்கிறேன். அப்ப இந்த இதெல்லாம் நீ கட்சிக்காரன் வாங்கிட்டீங்கன்னா நாங்க எப்படி ஆன்மீகத்துக்குன்னு எங்களுக்கு கலர் போடுறது? இதுக்கெல்லாம் ஒரு சட்டங்கள்லாம் வராதா? ஆன்மீக கலர்களை யாரும் தொடக்கூடாது, அரசியல்வாதிகள். அந்த மாதிரி சட்டம் வரணும். ஆமா,
குளங்கள், ஏரிகள், ஆறுகள் அசுத்தம் அடையக்கூடாது. எந்த கழிவு நீரையும் கொண்டு வந்து கலக்கக்கூடாது. ஆமா, அவங்கவுங்க வீட்டு கழிவு நீரை அவங்கவுங்க வீட்டுக்கிட்டே ட்ரை பண்ண வைங்கயா. அந்த இது மூலம்னா வரலையா உங்களுக்கு? வெளிநாட்டில் வர அடுத்த வீட்டு ஒவ்வொருத்தர் வீட்டு கழிவு நீரையும் கொண்டு போய் குளத்துக்குள்ளேயே, ஏரிக்குள்ளேயும், கடலுக்குள்ளேயுமா கலக்குறியா? அவங்க எப்படி அதை ட்ரை பண்றாங்க? அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட ட்ரை பண்ண தெரிஞ்சுக்குங்க. ஜெயலலிதாம்மா ஒன்னே ஒன்று சொன்னாங்க. அந்த அம்மா கடைசி சொன்னது ஒரு மழைநீர் சேகரிப்புன்னு. அது ஒரு மழை தண்ணீரை சேமிச்சு ட்ரை பண்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அதுல இன்னும் நவீனங்கள்லாம் இருக்குதுல்ல. அதை அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட செஞ்சுட்டா அவங்கவுங்க வீட்டு கழிவு நீர் அங்கங்கேயே ட்ரை ஆகிடும். இதை ஒரு சாக்கடை, கால்வாயெல்லாம் கட்டி குளத்துக்குள்ள கொண்டு விட்டு ஆறுகளை, ஏரிகளை எல்லாத்தையும் நாசம் பண்ணி எங்க பார்த்தாலும் குப்பையும் கோலமும் வெளியே போனா போது தமிழ்நாடே நாரி போய் கிடக்குதியா. ஆனா பக்கத்து மாநிலம் கேரளா பாருங்க, கொஞ்சமாச்சும் வெக்கம் வரணும். அந்த பக்கத்து மாநிலம் கேரளா அது எவ்வளவு நீட் ஆகி போச்சு. இப்ப ஓரளவுக்கு வந்துட்டாங்க. நம்மள மோசமும் கிடையாது, ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் இருக்க மோசமாவே போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா சட்டத்திட்டங்கள்லயும் கேரளா அருமையான சட்டத்திட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு எல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி மோசமாவே ஆகி போச்சு? கன்றாவதி எல்லாத்துலேயுமே ஊழல், சுகாதாரக்கேடு, நாசமா போன மாதிரி எல்லாம் நாடு போயிருக்கு. இல்லை இதை சரி பண்ணுங்க. அதுக்குள்ள விஞ்ஞானத்துக்கு போயிட்டீங்க. ஓட்டு இதுல முறையில் விஞ்ஞானம் என்ன? விஞ்ஞானத்தில் நீங்கள் ஓட்டை போட்டு என்ன கொண்டு வந்துட்டீங்க? விஞ்ஞானத்தில் ஓட்டை போட்டு இந்த பட்டணம் அமைத்து அந்த பட்டணம் அமைத்துன்னு யாருக்கு எது தெரியும்? ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் சொல்லி கொடுத்துட்டா தினசரி வேலையாது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு எலெக்ஷன் வரும். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வரும்போது நான் வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அதிகாரியை, ஸ்டாஃபுங்க ஒவ்வொருத்தரும் அங்கே உட்கார வச்சிருக்கீங்கல்ல. அப்போ அந்த ஓட்டு மிஷின்கிட்ட ஒரு ஆள் நின்று கரெக்டாக உள்ள போய் பட்டன் அமுத்துறீங்க, சவுண்ட் வர்ற வரைக்கும் கையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கதாம்சம் சந்தக்கடை மாதிரி இருக்குது. நம்ம டிவிலே பார்க்குற ஒவ்வொரு ஓட்டு போடுற பக்கமெல்லாம் பாருங்க எப்படி போறாங்க பாருங்க. போகிற சந்தக்கடை மாதிரி காய்ச்சி மூச்சு கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் போய் அமுத்துறாங்க, அப்படியே வந்துடுறாங்க. என்ன முறையில் ஓட்டு விழுது என்ன இதுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் பயங்கரமா விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சுகாதாரத்தை ஏற்படுத்துங்க. நம்ம நாட்டில் சுகாதாரமும் சத்தியம், தர்மம், சட்டங்கள், நல்ல சட்டங்கள், அந்த சட்டங்களை மதிக்கப்படணும். திருடர்களுக்கு ஏதுவா இருக்காதீங்க. திருடர்களை முன்னிறுத்தி அவங்கள வலுப்படுத்தி அவங்கள முன்னோக்கி கொண்டு போகிற மாதிரி சட்டங்களை வைக்காதீங்க. சட்டங்கள் எப்பயுமே நல்ல சட்டங்களை வரணும்னு மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். சட்டங்கள் கடுமையாகப்படணும். கடுமையானத்தான் நல்லா இருக்கு. சமூக ஆர்வலர்களை காப்பாத்துங்க. சமூக ஆர்வலர்கள் எங்க இருந்தாலும் அவங்கள வாழ வைக்கிறதுக்குள்ள வழியை செய்யுங்க. ஏன்னா சமூக ஆர்வலர் தான் இந்த விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. நானும் ஒரு சமூக ஆர்வலர் தான். என்னுடைய தமிழ்நாடு மீடியாவில் நல்ல விஷயங்களாக தான் போட்டிருப்பேன். மீடியாவில் பாருங்க என்ன கன்றாதியை, ஏகப்பட்ட கன்றாதியில் விடுறாங்களே. இதெல்லாம் தடுக்க முடியாதா? என்ன ஒரு ஆபாசமான, அசிங்கமானது, நாடு நகரமெல்லாம் சீரழிஞ்சு போகக்கூடியது. இப்படி விஷயங்களமாக பேசணும். நல்ல விஷயங்களை பேசுங்க. இப்போ நான் சொல்கிறது நல்ல விஷயம் தானே. சுகாதாரமாக இருக்கணும்னு சொல்கிறேன். நவீனங்களை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிற. முதல் சுகாதாரத்துக்கு நவீனத்தை கொண்டு வா, விவசாயத்துக்கு நவீனத்தை கொண்டு வா, இயற்கை விவசாயம் செய்ய வை. கொண்டு போய் ஒரு டப்பில் சின்ன ஒரு மருந்தை வச்சு அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி விவசாயம் பண்ண வச்சிருக்கிற. மண் இன்னெல்லாம் நாரி போச்சு. அங்கே வெளிநாடுகளெல்லாம் கழிவு நீர்களை, கழிப்பறை உள்ள கழிவுகளை கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்த்தி உரமாக தயார் பண்ணி பாக்கெட் பண்ணி விவசாய நிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு இயற்கை விவசாயம், நல்ல ஒரு உரம். இதெல்லாம் பண்ணாமல் பெரிய விஞ்ஞானத்தில் வந்துட்டீங்களா? அங்கே மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிச்சி என்னென்னமோ மனுஷன் பறந்து போயிட்டு இருக்காங்களே, புரிஞ்சுக்குங்களே. இதெல்லாம் புரியாமல் பாருங்க. இன்னைக்கு 19ஆம் தேதி ஏப்ரல் 19 இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கலவரம். நியூஸில் பார்க்குறேன், கன்றாதி எலெக்ஷன் மாதிரியா நடந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் கலவரம். மக்கள் தன்னுடைய பிரச்சனைகளை கத்தி
ஓலமிட்டு சொல்கிறாங்க. நாட்டில் இப்படியா எல்லாம் நடக்கிறது? இல்லே, அது யாராக இருந்தாலும் சரி, சிம்மாசனத்தில் போய் உட்கார்ற ஒரு நாட்டு ராஜா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அரசன் எங்கனையோ நாடும் அங்கனை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அரசன் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நாடு இருக்கு. அரசன் நல்ல குணத்தோட, நல்ல ராசியோட, நல்ல அம்சத்தோட, நல்ல எண்ணத்தோட அந்த சீட்ல போய் யார் போய் உட்கார்ந்தாலும் அவங்க குணத்துப்படிதான் நாடே வரும்னு சொல்றாங்க. பழமொழியே சொல்லியிருக்கு. அப்ப நல்லவங்க உட்காருங்களே, அந்த சீட்ல நல்லவங்க உட்காருங்களே. ஏழை இப்படி போய் கன்றாதிலாம் போய் உட்கார்ந்து தமிழ்நாட்டோடைய பேரையும் அந்த புகழையும் ஏன் கெடுக்கிறீங்க? தமிழ்நாடை நல்லா வைங்க, வாழ வைங்க, தமிழ்நாடை சுத்தமாக்குங்க. உங்க கையிலெல்லாம் அதிகாரங்களை கையில வச்சுக்கிட்டு தமிழ்நாடுகளை நாசமாக்கிறாதீங்க. தமிழ்நாடை நல்லா வைக்கணும், சுத்தமா வைக்கணும்னு எத்தனையோ பேர் உள்ளங்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க கையிலெல்லாம் அதிகாரங்களும் கிடையாது, எதுவும் வசதி வாய்ப்பும் கிடையாது. ஆனா உங்கள்கிட்ட எல்லாம் எல்லாமே இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு, எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடை நாசப்படுத்தி சுடுகாடு ஆக்கிறாதீங்க. இதான் நம்ம கேட்டுக்க வேண்டியது. இந்த வீடியோவில் இவ்வளோதான் நான் பேச முடியுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பழைய முறையில் ஓட்டு பெட்டியை கொண்டு வாங்க. இந்த ஓட்டு மிஷினை முதல்ல தூக்கி எறிஞ்சு விட்டு ஓட்டு பெட்டியை கொண்டு வாங்க. மக்களை ஏமாத்தாதீங்க. மக்களை ஏமாத்துறது அந்த ஆண்டவனுக்கு கூட பிடிக்காது. ஆமாம், அரசன் என்பவன் ஆண்டவனுக்கு சமம். அப்போ அந்த அரசன் என்ன பண்ணணும்? மக்களை ஏமாற்றக்கூடாது. ஆண்டவன் சன்னிதானம் மாதிரி அதில் உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் தெய்வம் இல்லைன்னா நினச்சிக்க கூடாது. தெய்வம்லாம் இருக்கு. என்ன தெய்வம் எல்லாருமே தெய்வம்னு ஒரு நேரத்தில் வரும்போது தெய்வத்தை தான் வணங்கி தான் ஆவாங்க. கடைசி நேரம் உயிர் போகிற நேரத்தில் கூட தெய்வத்தை நினைக்க வேண்டிய நேரம் வரும். அதனால் தெய்வம் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இருக்கிற காலத்தில் நல்லது செஞ்சுட்டு நல்ல பேர் பொருள் வாங்குங்க. எத்தனையோ நல்லவங்க இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க இருக்கும்போது நாடு எப்படி இருந்ததுன்னு நம்மளும் படிச்சிருக்கிறோம், கண்ணில் பார்த்துக்கிறோம். என் வயசுக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஆற்றுக்குள்ளே நடந்தாலே அப்படியே மணல் முழுங்கால அளவுக்கு இறங்கும்ல, அவ்வளோ ஆறு பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கு. அன்னைக்கு போய் உள்ள சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளுகளாக போய் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. இயற்கையாகவே சுத்தமாக இருந்ததில்லை நம்ம நாடு. இப்போ குப்பை கூலத்தெல்லாம் போட்டு அங்கே இருக்கிற மணல் கல் எல்லாத்தையும் தோண்டி விற்று கடைசியில் சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கீங்களே. பூரா எங்கே பார்த்தாலும் சாக்கடை தண்ணியும் நார தண்ணியும் எல்லாம் வச்சு நாற்றம் முடிக்க வச்சு பூரா சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிருவீங்க போல இருக்குது. வேண்டாம்ல, அந்த சாபத்துக்கு ஆளாகாதீங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் காலம் வரும்போது மக்கள் தீர்ப்பு கனமாச்சுன்னா நீங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க. அதனால் தயவு செய்து மக்களை மட்டும் ஏமாத்த நினைக்காதீங்க. மக்களை ஏமாத்தினா மகேசனை ஏமாத்துற மாதிரி. இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ்நாதன் மீடியாவில் நான் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு தான் இருக்கிறேன். இனிமேல் நிறைய விஷயங்களை சொல்லணும். பொறுத்தது நம்ம ஒரு அளவுக்கு மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது அதில் நானும் ஒரு ஆள் தானே. மக்கள் கூட்டத்தில் நானும் ஒருவனையா. நீ மாடியில் நின்று வேணா நீ மக்களை பார்க்கலாம், நான் மக்களுக்குள்ள நிற்கிறவன். என்ன யாரோ சொன்ன ஒரு பெரியவங்க சொன்ன பழமொழி தான் இது. என்ன அதை உள்ள நின்று அனுபவிக்கணும். அவர் அனுபவிச்சு சொன்னாரு, அதே மாதிரி நானும் அனுபவிச்சு தான் சொல்றேன். மக்களுக்குள்ள நிற்கிறோம். மக்களுக்குள்ள நின்று பார்த்தாத்தான் அந்த கஷ்டம் அந்த நஷ்டம் எல்லாம் தெரியும். நீ மாடியில் நின்றுக்கிட்டு டாட்டா காமிக்கிறது இல்லை, மக்களுடைய கஷ்டம் தெரியறதில்ல. மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்சிருந்தா நான் தமிழ்நாடு சொர்க்கமாக இருக்கணும். அதை விட்டுப்பட்டு நவீனம் சொல்லி ஒரு விஞ்ஞானத்தை கொண்டு வந்து ஒரு மிஷினை கொண்டு வந்துக்கிட்டு பட்டணத்தட்டுன்னு இதில் கூட சோம்பேறித்தனமாயா. ஒரு பேப்பர் கொடுத்தா அதில் வேண்டிய சின்னத்தை அடித்து மடக்கி சீட்டை அப்போ போட்டோம்ல, அதில் எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது, திருப்தியாக இருக்கும்ல, நியாயமான ஒரு ஓட்டு நடந்த மாதிரி இருக்கும்ல. அதை போட்டு இதுக்காக எவ்வளவு செலவழித்து விடுறீங்க? மக்கள் காசு இல்லை, மக்கள் வரி பணத்தை எவ்வளோ வீண் படிக்கிறீங்க? மக்களுடைய வரி பணத்தில் எத்தனை பொருள்கள் வீணாயிருக்கு நாட்டில், எவ்வளோ பொருள்கள் குப்பையாகி கிடக்குது. வரிகளை மட்டும் 4 மடங்கு கூட்டுறீங்க. இதில் ஜிஎஸ்டி எஸ்டி இன்னும் என்ன டீ வரப்போகுது, எம்டி பிடி எல்லாம் வருமா? இதில் வேற சாராய இந்த பால்களை தெரிஞ்சு எல்லாரும் குடிச்சு சாங்கடான்ற.
அதனால குடிச்சா உடம்பு கெடுதின்னு தெரியுமா இல்லையா? அப்ப தெரிஞ்சா ஒரு நாட்டு அரசை குடிக்க விடலாமா? மக்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தர வேண்டாமா? நாளை நல்லா சுத்தமா இருக்க வைக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்யாம ஒரு அரசனா இன்னைக்கு முதலமைச்சர்னு சொல்றோம், அமைச்சர்னு சொல்றோம். அன்னைக்கு மன்னர், அரசர்கிட்ட போய் நம்ம குறைகளை போய் சொன்னோம்னா சாதாரண மனுஷன் கூட போய் அரசர்கிட்ட நின்று சொல்லலாம். இன்னைக்கு இங்கே படுத்துற பாடு இருக்கியா? உங்களை பார்க்கணும்னா மாசக்கணக்கில் ஆகுமா? சில நேரம் பார்க்கவே முடியாது. நான் பல மனு எழுதி போட்டேன், இன்னும் ஒரு தடவை கூட பார்க்க முடியல. முதலமைச்சரையும் பார்க்க முடியல. கலெக்டர்கிட்ட போய், திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் 3 தடவை மனு கொடுத்தேன். ஒரு நடவடிக்கையும் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தவனே மிரட்டுறாங்க. நியாயம் இருக்கு பாருங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்யா. துட்டு இருக்கா, டப்பு இருக்கா, பணம் இருக்கா, ரூபி இருக்கா, பப்ளிக்கா கேட்குறாங்கய்யா. அப்போ எப்படி இருக்கும்? ஒவ்வொரு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. யாரு? நான் மட்டும் பாதிக்கல, ஏகப்பட்ட பேர் பெட்டிஷன் கொண்டு கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு சரியான நியாயம் கிடைக்காம அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் தான் இதை வெளியே கொண்டு வர முடியும். சமூக ஆர்வலர்களை நசிக்கிறாங்க. நசுக்கக்கூடாது, அவங்கள வாழ வைக்கணும். அவங்க நல்லா இருக்கிற மாதிரி பண்ணாதான் அவங்க நாட்டில் நடக்கிற விஷயங்களை, கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து காமிப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. நீ சமூக ஆர்வலரா, உன்னை நசிக்கிறவண்டா அப்படின்றது. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. கருப்பு கோட்டு போட்டு கோர்ட்டில் வக்கீல் வாதாடுறாங்க. அந்த வக்கீல்களுக்கும் சொல்கிறேன், நியாயங்களுக்கு வாதாடுங்க, கிரிமினலுக்கு வாதாடாதீங்க. அநியாயத்துக்கு வாதாடி அநியாயம் குற்றவாளிகளை வெளியே தப்பிக்க விடாதீங்க. நியாயங்களுக்கு வாதாடுங்க, நியாயங்களோட நடந்துக்குங்க. அப்போத்தான் சட்டங்கள் மதிக்கப்படும், நீங்களும் மதிக்கப்படுவீங்க. ஒன்று சொல்லிட்டேன். ஆமாம், நான் சொல்றதெல்லாம் உண்மையான வார்த்தைகள் தான். அதுக்குள்ள ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. ஆதாரத்தோட தான் நான் எதையும் பேசிட்டு இருக்கேன். நானே போய் ஓட்டு போட்டுட்டு வந்து தான் பேசுறேன். ஓட்டு போட்டு சவுண்டு வரலன்னு அங்கே சொல்றதுக்கு ஆள் இல்லை. அங்கிட்டு 2-3 பேர் குண்டு விளையாடுற பசங்க மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. குண்டு விளையாடுற பசங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆள்ல பொம்மை மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது. அப்ப அமுத்தி எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறது பட்டனை? இந்த பிரச்சனைய ஊரே கலவரம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கடையில நானும் வேற பேசணுமா அப்படின்னு தான் இப்ப மீடியா மூலியமா சொல்றேன். வேண்டாம், நவீனன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி டுபா கூறுகளை கொண்டு வந்து வைக்காதீங்க. இதுக்கு பேர் ஓட்டல்ல, இதுக்கு பேர் எலெக்ஷனே அல்ல. இதுல ஜெயிச்சாலும் வெற்றியும் கிடையாது. இது கோழைகள் செய்யற வேலை. ஆமா, கோழைகள் செய்யற வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க நல்ல ஒழுக்கமான ஆட்சி ஆடுற ஆளா இருந்தா நேர்மையான முறையில அந்த சீட்டு அமுத்தி போடுவோம்ல, சீட்டை சுருட்டி போடுவோம்ல, சீட்ல ஓட்டு சீல் வச்சு அந்த முறைய கொண்டு வாங்க. அப்பத்தான் நீங்க ஒரு திறமையான சாலி, ஒரு தைரியமான ஆளுக, ஒரு நியாயமான ஆளுக, ஒரு உண்மையான ஆளுக. சொல்ல போனா இந்த நாட்டுக்கு நீங்க தேவையான ஆளுன்னு சொல்லுவேன். இப்படி பண்ணனா நீங்க நாட்டுக்கு தேவையில்லை. இதுக்கு பேரு ஊழல்வாதிய. நீ 5 வருஷம், நீ 5 வருஷம் இப்படி பங்கு போட்டு பிரிச்சுட்டு போற ஊழல்வாதிய. அடுத்த வீடியோல பேசலாம். தமிழ்நாதன் மீடியாவின் நன்றி கலந்த வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பண்ணுனா பண்ணுங்க சாமி, பண்ணலைன்னா விட்டுருங்க. நம்ம வார்த்தையெல்லாம் கேட்கறதா கேளுங்க, கேட்கலைனாலும் விட்டுருங்க. எனக்கு மக்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம். நானும் மக்கள்ல ஒருவன்ல, இந்த ஜனநாயக நாட்டில் நானும் ஒருவன். உங்க கூட எல்லாம் பிறந்ததுனால தாங்க முடியாம தான் விஷயங்களை பேசுறேன். உங்க கூட பிறந்தனாலதான் நல்லது செஞ்சு இந்த நம்ம நாடு நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஒரு துடிப்புல பேசியிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.